நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு 3 விஷயங்களை பற்றி எச்சரிக்கிறான். அவற்றில் ஒன்று புகை மூட்டம். முஸ்லிம்களை இப்புகை ஜலதோஷம் பிடிப்பது போல் பிடிக்கும். காஃபிரை பிடிக்கும் போது அவன் உடல் ஊதிப்போவான் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஜ்ஜால் என்பவன் ஒரு கண் ஊனமானவன். தஜ்ஜாலின் கண்களுக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும். மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவைமிக்க குளிர்ந்த நீராகும். உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழட்டும் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், திடகாத்திரமான ஒரு இளைஞனை தஜ்ஜால் அழைத்து வாளால் 2 துண்டுகளாக வெட்டுவான். பிறகு அவனை கூப்பிடுவான். உடனே அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டு பிரகாசமான முகத்துடன் உயிர் பெறுவான். தஜ்ஜால் பிறவிக் குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான். இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான். மக்களிடம் நானே உங்கள் இறைவன் என்பான். தஜ்ஜாலை பின்பற்றியவர்கள் தவிர ஏனைய மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கும்போது அவனிடம் மலை போல் ரொட்டி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான். அது மழை பொழியும். முளைப்பிக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான். அது பயிர்களை முளைப்பிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மதீனா நகருக்கு தஜ்ஜால் பற்றிய அச்சமில்லை. அன்றைய தினம் மதீனாவுக்கு 7 வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு வாயிலிலும் 2 வானவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மரியமின் மகன் இயேசு என்ற ஈசா நபியை அல்லாஹ் வானிலிருந்து அனுப்புவான். அவர்கள் தமது 2 கைகளையும் 2 வானவர்களின் சிறகுகள் மீது வைத்தவர்களாக டமாஸ்கஸ் நகரின் கிழக்கே உள்ள பள்ளிவாசல் வெள்ளை மினராவின் அருகே இறங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஈசா நபி தஜ்ஜாலை தேடுவார்கள். பைத்துல் முகத்தஸ் அருகில் உள்ள லுத் என்ற கிராமத்தின் வாசலில் அவனை கொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் யஃஜூஜ் மஃஜூஜ் கூட்டத்தினரை அனுப்புவான். அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள். அந்த நேரத்தில் ஈசா நபி அவர்களும் அவர்களின் தோழர்களும் முற்றுகையிடப்படுவார்கள். அப்பொழுது ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்விடம் இறைஞ்சுவார்கள். ஒரே அடியாக யஃஜூஜ் மஃஜூஜ் கூட்டத்தினர் செத்து விழுவார்கள். ஒரு ஜானிடம் கூட மிச்சமில்லாமல் அவர்களின் உடல் பூமி முழுவதும் சிதறிக் கிடக்கும், நாற்றமெடுக்கும். அப்போது அல்லாஹ் ஒட்டகத்தின் கழுத்தை போன்ற பறவைகளை அனுப்புவான். அவை உடல்களை தூக்கிச் சென்று வீசி எறியும். கூடாரமோ மண் வீடுகளோ எதையும் விட்டு வைக்காமல் அவற்றின் மேல் மழை பொழியும். பூமி கண்ணாடி போல் சுத்தமாக்கும். அந்நாளில் ஒரு மாதுளையை ஒரு பெரும் கூட்டம் சாப்பிடும். அதன் தோள்களில் நிழல் பெறுவார்கள். ஒரு ஒட்டகத்தில் கறக்கும் பால் ஒரு பெரும் கூட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு மாட்டில் கறக்கப்படும் பால் ஒரு கோத்திரத்துக்கு போதுமானதாக ஆகும். ஒரு ஆட்டில் கறக்கப்படும் பால் ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக அமையும். அல்லாஹ் குரானில் 27வது அத்தியாயம் 82வது வசனத்தில் சொல்லும்போது, அவர்களுக்கு எதிரான நமது கட்டளை நிகழும்போது பூமியிலிருந்து ஓர் உயிரினத்தை வெளிப்படுத்துவோம். நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அந்த பிராணி பேசும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் நண்பகல் நேரத்தில் அதிசய பிராணி மக்களுக்கு காட்சி தருவதும் இறுதி நாளின் ஆரம்ப அடையாளங்களாகும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன் இறுதி நாள் ஏற்படாது. அதை கண்டவுடன் மக்கள் இறைவனை நம்புவார்கள். ஆயினும் அதற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை பயனளிக்காது என்று கூறினார்கள். மதீனாவின் கிழக்கே ஒரு பூகம்பம், மேற்கே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் ஆகிய 3 பூகம்பங்களை நீங்கள் காண்பது வரை இறுதி முடிவு நாள் ஏற்படாது. யமன் நாட்டில் மிக பெரும் நெருப்பு ஏற்பட்டு அந்நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மொத்த உலகையும் சூழ்ந்து கொள்ளும். யாராலும் அணைக்க முடியாத அந்நெருப்பு பரவ ஆரம்பித்ததும் மக்கள் தத்தமது ஊரை காலி செய்துவிட்டு ஓட ஆரம்பிப்பார்கள். நெருப்பும் அவர்களை விரட்டிச் செல்லும். முடிவில் எந்த இடத்தில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்களோ அந்த இடத்தை அடைவார்கள். யமனிலிருந்து நெருப்பு தோன்றி மக்களை இறுதி நாளை நோக்கி விரட்டிச் செல்லும். அதுவரை இறுதி நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.